ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஈஸியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு விழுது, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 3, அரைச்ச தக்காளி 3, வேக வச்சு உருளைக்கிழங்கு 1. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் கடலை எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். நல்லா நம்ம பொரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணுறப்ப எப்போவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடணும். அப்போ தான் கிரேவி நல்லா இனிச்ச மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டாக வரும். பார்த்திங்களா, அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்க பார்த்திங்களா எப்படி சுண்டி வருதுன்னு. அப்படியே நல்லா ப்ரௌனிஸாக ஆகிட்டு அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை. அவ்வளோதான், பார்த்திங்களா எவ்வளோ சுண்டிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வணங்கட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்ற போகிறோம். தக்காளி மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்ந்து ஆட் பண்ணுறோம். தக்காளியிலையும் வெங்காயம் இது ரெண்டுலேயும் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர விட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. பார்த்திங்களா, நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், எண்ணெய் எங்களுக்குலாம் பிரிஞ்சே வரமாட்டேங்குது, அது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்கிறீங்கன்னு. நம்ம நெருப்பு நிறைய வச்சிட்டோம்னா எப்போவுமே எண்ணெய் பிரிஞ்சு வராது. குதிச்சு அந்த எண்ணெய் நார்மலாக தான் இருக்கும். நம்ம குறைச்சி நெருப்பு கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த பார்த்திங்களா வர ஆரம்பிச்சிருச்சா. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணலாம். சும்மா கொஞ்சம், ஒரு அரை டம்ளர். இதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்ந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதுன்னா ஈஸியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. கொஞ்சம் நேரம் அப்படி கொதி வரட்டும். பார்த்திங்களா, கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். நல்லா சுண்டி கிரேவி டேஸ்டியான கிரேவி வந்துடும். கிரேவி நல்லா சுண்டி நம்ம பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். நல்ல கெட்டியான கிரேவி வந்துடும். நம்ம சப்பாத்தி, தோசை, சாதத்து கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கிரேவி கெட்டியான கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி, இந்த கிரேவி சப்பாத்தி இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய். நாளைக்கு ஒரு அடுத்த